பிரியமான நண்பர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளின் செய்திக்காக நாம் வாசிக்க போகிறதான வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு சீசனாகிய யோவான் இங்கு முக்கியமான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறதை கவனியுங்கள். காலம் சமீபமாக இருக்கிறது. அதாவது நம்முடைய இரட்சகரும் நம்முடைய ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை மிகவும் சமீபமாகவே இருக்கிறது. ஆதி சபையினர் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வேளையில பிரைஸ் த லார்ட் என்ற வார்த்தையை அவர்கள் உபயோகப்படுத்தாமல் மாரநாத்தா என்ற வார்த்தையையே உபயோகப்படுத்தி ஒருவருக்கு ஒருவர் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டார்கள். மாரநாத்தா என்ற வார்த்தையின் பொருள் இயேசு வருகிறார் என்பதே. விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் சந்தித்த அந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்து வருகிறார், அவருடைய வருகைக்காக உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள் என்று எச்சரிப்பு கொடுக்கிற விதமாக அவர்கள் மாரநாத்தா என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து அநேக செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்ற செய்தியை நாம் அடிக்கடி கேட்டு இருந்தும் கூட அதற்கு ஆயத்தப்படாத கூட்டமாகவே இன்றைய வரைக்கும் திருச்சபை காணப்படுகிறது. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் வருகை இந்த நிமிஷத்தில் இருக்குமேயானால் எத்தனை விசுவாசிகள், எத்தனை சபைகள் அவரோடு கூட வானத்திலே எடுத்து கொள்ளப்படுவார்கள் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே அவருக்கு முன்பதாக நிற்கிற தகுதி யாருக்கு காணப்படுகிறது? இங்கு யோவான் சொல்லுகிற காரியத்தை கவனியுங்கள். நம்முடைய கரத்தில் இருக்கிறதான இந்த வேதத்திற்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசன வசனம் என்று. கடவுளுடைய மனிதர்கள் மூலமாக கடவுளுடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு இந்த வேத வசனம் நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தீர்க்க தரிசன வசனம். நடந்த காரியங்களை குறித்தும் நடக்கின்ற நிகழ்கால காரியங்களை குறித்தும் நடக்க போகிறதான எதிர்கால காரியங்களை குறித்தும் இந்த வேத புஸ்தகத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த வசனத்தை தீர்க்க தரிசன வசனம் என்று யோவான் அழைக்கின்றார். இந்த தீர்க்க தரிசன வசனம் என்று சொல்லக்கூடியதான வேத புஸ்தகம் நம்முடைய கரத்தில் இருப்பதும் உண்மை, நம்முடைய வீடுகளில் இருப்பதும் உண்மை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வேத வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். தேவனை நேசிக்கின்ற பிள்ளைகள் தினமும் வேத வசனத்தை கிரமமாக தேடி வாசிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வேத வசனத்தை வாசிக்கிற பிள்ளைகளும் வேத வசனத்தை கேட்கிற பிள்ளைகளும் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வசனங்களின் படிக்கு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகிற பிள்ளைகளும் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய நாளில் தேவனோடு கூட எடுத்து கொள்ளப்படுவார்கள் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. தேவனுடைய வசனத்தை தேவனுடைய பிள்ளைகள் வாசிக்க வேண்டும். அந்த வசனத்தை நம்முடைய செவிகளில் ஏறுகிறதற்கு நாம் கவனமாக அதை கேட்க வேண்டும். அந்த வசனத்தின்படி வாழுகிறதற்கு, அந்த வசனத்தை கை கொள்ளுகிறதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏதோ பாட புஸ்தகத்தை போல வேத புஸ்தகத்தை நாம் வாசித்து விடக்கூடாது. ஒரு கடமைக்காக அதை வாசிக்க வேண்டும். அந்த வசனம் நம்முடைய செவியின் வழியாக இருதயத்துக்குள்ளாக கொண்டு போகப்பட வேண்டும். அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளமாக இருந்து அந்த வசனத்தின் மேல் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுதுதான் கிறிஸ்துவின் வருகையில் நாம் கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கின்ற பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். எல்லா கிறிஸ்தவர்களுடைய வீட்டிலும் பலவிதமான மொழிபெயர்ப்புகளை கொண்ட வேத புஸ்தகம் காணப்படுகின்றது.
ஆனால் அந்த வேத புஸ்தகம் அலங்கார பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறதே ஒழியே அது நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற பொருளாக பார்க்கப்படாமல் இருப்பது வேதனையான ஒரு காரியம். சங்கீத புஸ்தகம் 19வது அதிகாரத்தின் 7வது வசனத்தில் இருந்து 11வது வசனங்கள் வரைக்கும் தேவனுடைய மனிதனாகிய தாவீது எழுதி வைத்திருக்கிறதான ஒரு காரியத்தை கவனியுங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலும் இருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. சங்கீதக்காரனாகிய தாவீது வேதத்தின் மேல அளவில்லாத ஆவல் கொண்டிருந்தான். தன்னுடைய வாழ்க்கையில் அநேக விலையேற பெற்ற பொருட்கள் இருந்தது, ஆஸ்திகள் இருந்தது, ஐஸ்வர்யம் இருந்தது. ஆனால் அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் வேத புஸ்தகத்தையே விலையேற பெற்ற ஒரு பொருளாக அவன் பார்த்தான். எதற்காக இந்த வேத புஸ்தகத்திற்கு தாவீது அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்? அது மனுஷனுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற உயிருள்ள வசனமாக காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இந்த ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமே ஆனால், இந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டுமே ஆனால், இந்த ஆத்துமா தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டுமே ஆனால், தேவனுடைய குறைவற்ற வசனத்தை நாம் தியானம் பண்ணுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். வேத வசனத்தை எந்த அளவுக்கு நாம் தியானம் பண்ணுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆத்துமா சுத்திகரிக்கப்படுகிறது, விடுதலையாக்கப்படுகிறது, அந்த ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது. கர்த்தருடைய வசனத்திற்கு மட்டுமே ஆத்துமாவை ரட்சிக்கிற வல்லமை உண்டு என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஆகவேதான் சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த வசனத்தை அளவுக்கு அதிகமாக நேசித்தார். இந்த வசனம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது மட்டுமல்ல, பேதையான ஒரு மனுஷனை புத்திமானாக மாற்றுகிறதாம். தாவீது ஆடு மேய்க்கிற ஒரு சிறு பிள்ளையாகத்தான் இருந்தான். ஆனால் இந்த வேதத்தை அவன் தியானித்தபடியினால அவனுடைய காலத்திலிருந்தே பெரியோர்களுக்கு ஒத்த ஞானத்தை கடவுள் அவனுக்கு கொடுத்தாராம். படித்தவர்களை காட்டிலும் அதிகமான ஞானத்தை கடவுள் சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு இந்த வேதத்தை தியானித்ததின் மூலமாக கொடுத்தார் என்று தன்னுடைய அனுபவத்தை அவர் சொல்லுகிறதை கவனியுங்கள். நமக்குள்ளாய் இருக்கிறதான பேதமை நீங்க வேண்டுமே ஆனால் இந்த சத்திய வசனத்தை நாம் தினமும் தியானிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த கர்த்தருடைய வசனம் மனுஷனுடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருதயத்தை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கும்படிக்கு அநேகர் மதுபானம் பண்ணுகிறார்கள், நடனத்தை பார்க்கிறார்கள், அநேக காரியங்களில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். ஆனால் அந்த காரியத்தில் கிடைக்கின்றதான மகிழ்ச்சி நமக்கு நிரந்தர மகிழ்ச்சியாக இருக்காது. அந்த மகிழ்ச்சி கொஞ்ச நேரத்திற்கு தான், அதற்கு பிறகு அதனுடைய வேதனை மிகவும் பெரியதாக இருக்கும். ஆனால் கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதினால் நம்முடைய இருதயத்துக்கு கிடைக்கிறதான அந்த மகிழ்ச்சி, சந்தோஷம் மிகவும் பெரியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த கடவுளுடைய வார்த்தை மனுஷனுடைய கண்களை தெளிவிக்கிறதா இருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். பாருங்க, இந்த கண்களுக்குள்ளாக இச்சை காணப்படுகிறது. மனுஷன் தன்னுடைய இச்சைகளினால இழுக்கப்படுகிறான் என்று யாக்கோபு சொல்லுகிறார். இந்த கண்களின் இச்சை
இந்த மாம்ச இச்சையோடு கூட சேர்ந்து ஒரு மனுஷனை பாவம் செய்யும்படிக்கு அவனை இழுத்து செல்கிறது. அந்த மனிதன் பாவம் செய்த பிறகு அந்த மனிதனை தேவனிடத்திலிருந்து அந்த பாவம் முற்றிலுமாக பிரித்து விடுகிறது. ஆனால் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் தெளிவுபடுத்துகிறார். எது நல்லது, எது கெட்டது, எது பரிசுத்தம் உள்ளது, எது பரிசுத்தம் இல்லாதது, எது கடவுளுக்கு பிரியமானது, எது கடவுளுக்கு பிரியமில்லாதது என்ற காரியங்களை அவர் தெளிவுபடுத்துகிறார். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதின் மூலமாக கடவுளுக்கு பயப்படுகிறதான பயம் நமக்குள்ளாக உண்டாகிறது. இந்த வசனத்தை எந்த அளவுக்கு தியானம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு கடவுளுக்கு பயப்படுகிறதான பயம் ஒரு மனுஷனுக்குள்ளாக அதிகமாகும். அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை தம்முடைய வசனத்தின் மூலமாக சுத்திகரித்து கொண்டே இருக்கின்றார். அடுத்தபடியாக தாவீது சொல்லுகிற இன்னொரு அனுபவம், நான் எச்சரிக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறதை கவனியுங்கள். பாவம் செய்கிற வேளையிலெல்லாம், பாவம் செய்ய தூண்டப்படுகிற வேளையிலெல்லாம் நாம் பாவம் செய்யாதபடிக்கு நம்மை தடுத்து நிறுத்துகிற, எச்சரிப்பு கொடுக்கிற ஒரே ஒரு விலையேற பெற்ற ஒரு பெரிய பொக்கிஷம் இந்த வேத புஸ்தகம்தான். இந்த வேதத்தை தினமும் வாசிக்கும் பொழுது, நம்முடைய இருதயமாகிய பலகையில் எழுதி வைக்கும் பொழுது நாம் பாவம் செய்யாதபடிக்கு அந்த வசனம் நம்மை தடுத்து நிறுத்துகிறது, நம்மை எச்சரிக்கிறதாக காணப்படுகிறது. இந்த வசனத்தை கை கொள்ளுவதினால நமக்கு அநேக பலன் உண்டு என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை கவனியுங்கள். ஆகவே வேத புஸ்தகத்தை தங்களுடைய வீடுகளில் வைத்திருக்கிறான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த வேத புஸ்தகத்தை முழு மனதோடு வாசிக்க வேண்டும். சங்கீதம் 119வது அதிகாரத்தின் 9வது வசனத்தில், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே என்று இங்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. வாலிப வயசுல கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 காரியங்களும் அதிகமாக கிரியை செய்யும். கண்களின் இச்சைகளினால் இழுக்கப்படுகிறான். மாம்சத்தின் இச்சைகளினால ஒரு மனிதன் இழுக்கப்படுகிறான். பாவம் செய்ய விரும்பாவிட்டாலும், அருவருப்பான காரியங்களை செய்ய விரும்பாவிட்டாலும் கூட அந்த இச்சை ஒரு மனிதனை பாவத்துக்கு நேராக வழிநடத்துகிறது. ஆனால் இந்த வாலிப வயசுல தேவனுடைய வசனத்தை தியானம் பண்ணும் பொழுது, தேவனுடைய வசனத்தை கிரமமாக வாசிக்கும் பொழுது, கடவுள் தன்னுடைய வசனத்தின் மூலமாய் அந்த வாலிபனை சுத்தம் பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வசனம் நம்மை சுத்திகரித்து பாவம் செய்யாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிற ஒரு பெரிய பொக்கிஷமாக காணப்படுகிறது. சங்கீதம் 119வது அதிகாரத்துல 131வது வசனத்துல சொல்லுகிற ஒரு அனுபவத்தை பாருங்கள். உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். இங்க பாருங்க, எல்லாவற்றை காட்டிலும் வேதத்தை தான் அவன் அதிகமாக நேசித்தான், வேதத்தை தான் அதிகமாக அவன் வாஞ்சித்தான். இந்த உலகத்தில் இருக்கிறதான வெள்ளி, பொன்னு, இப்படிப்பட்ட விலை உயர்ந்த எல்லா பொக்கிஷங்களை காட்டிலும் அதிகமாய் தேவனுடைய கற்பனைகளை இந்த சங்கீதக்காரன் வாஞ்சித்தபடியினால வாயை என்று திறந்து அந்த வேத வசனங்களுக்காக அவன் ஏக்கம் கொண்டவனாக காணப்பட்டான், ஏங்குகிறவனாக காணப்பட்டான். இப்படிப்பட்ட ஒரு ஏக்கம், ஒரு தாகம், வேதத்தை குறித்த ஒரு பசி நமக்குள்ளாக உண்டாக வேண்டும். அப்படி உண்டாகும் பொழுதுதான் அந்த வேதத்தை திறந்து நாம் கிரமமாக வாசிக்கிற பிள்ளைகளாக, அந்த வசனத்தை செவி வழியாக இருதயத்துக்கு அனுப்புகிற பிள்ளைகளாக, அந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ளுகிற பிள்ளைகளாக நாம் மாற்றப்படுவோம். சங்கீதம் 119வது அதிகாரத்தில் 147, 148 வசனங்களை கவனியுங்கள். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன்,
உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். அதிகாலையில எழுந்து தேவனிடத்துல சத்தமிடுகிற அனுபவம், தேவ சமூகத்துல ஜெபிக்கிற அனுபவம், தேவனுக்காக காத்திருக்கிற அனுபவம் ஒரு பெரிய அனுபவம். தேவ சமூகத்துல நாம் ஜெபித்த பிறகு தேவனுடைய சத்தத்துக்காக, தேவனுடைய வசனத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஜெபத்தில நாம் நம்முடைய இருதயத்தின் பாரங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் இறக்கி வைக்கின்றோம், இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கின்றோம். ஆனால் வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் நம்மோடு பேசுகிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் உம்முடைய வசனத்துக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வசனத்தை தியானிக்கிறதற்கென்று அவர் ஒரு நேரத்தை குறித்து வைத்தார். பாருங்க, அநேக வேலைகள் நமக்கு காணப்படும். அந்த வேலைகள் வேதத்தை வாசிப்பதற்கு நமக்கு தடை கற்களாக இருந்துவிடக்கூடாது. என்னதான் வேலை இருந்தாலும், எவ்வளவு பெரிய பொறுப்பில் நீங்கள் இருந்தாலும், தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறதற்கு நீங்கள் குறித்த அந்த நேரத்தை வேலைக்காக கொடுத்து விடக்கூடாது. தேவனுக்கு உரியதை தேவனுக்கு தான் கொடுக்க வேண்டும். இங்கு சங்கீதக்காரன், நான் வேதத்தை தியானிக்கும்படிக்கு ஒரு நேரத்தை குறித்து வைத்தேன் இரவு வேளையில. ஆனால் அந்த நேரத்துக்கு முன்னதாகவே என் கண்கள் அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படிக்கு விழித்து கொண்டது என்று எழுதியிருக்கிறார். வேதத்தை குறித்த அந்த வாஞ்சை அதிகமாக நமக்குள்ளாக பெருகும் பொழுது இரவு வேளையில நாம் வேதத்தை தியானிக்கும்படிக்கு குறித்த ஜாமங்களுக்கு முன்பாகவே நாம் எழுந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக நாம் மாறிவிடுவோம். இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்து தேவனை இன்னும் அதிகமாக கிட்டி சேருகிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். அதே சங்கீதம் 119வது அதிகாரத்தில் 97 மற்றும் 98வது வசனங்களையும் வாசிக்கின்றேன். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர், அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. பாருங்கள், நாள் முழுவதும் உம்முடைய வேத வசனம் என்னுடைய தியானமாய் இருக்கிறது. நாள் முழுவதும், ஏனெனில் அதில் நான் பிரியமாக இருக்கிறேன். அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையின் மேலே நாம் அன்பு கொள்ள வேண்டும். தேவனில் அன்பு கொள்ளுகிற பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைகளிலும் அன்பு கொள்ளுவார்கள். உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவோ பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அந்த வேத வசனத்தை உட்கார்ந்து நான் வாசிக்கின்றேன், நான் தியானம் செய்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்போதாகிலும் நிகழ்ந்து இருக்கிறதா என்பதை பாருங்கள். இந்த வேத புஸ்தகம் 200 வருஷங்களுக்கு முன்பாக எல்லாருடைய கையிலும் இருந்தது இல்லை. இந்த வேத புஸ்தகம் நமக்கு கிடைக்கும்படிக்கு அநேக தேவ பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை ஊற்றி தியாகம் செய்து இந்த வேத புஸ்தகத்தை மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வேத வசனத்தின் மேல அளவில்லாத நாம் ஆவல் கொள்ள வேண்டும், ஏங்க வேண்டும். நாள் முழுவதும் அதை தியானிக்கிறதற்கென்று நாம் ஏங்குகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். ஏனெனில் தேவனுடைய வார்த்தைகளை தியானம் செய்யும் பொழுது நம்முடைய சத்துருக்களை காட்டிலும் ஆண்டவர் நமக்கு அதிகமான ஞானத்தை கொடுக்கிறாராம். நம்முடைய சத்துரு யார்? சாத்தான். சாத்தானுடைய ஞானத்தை காட்டிலும் அதிகமான ஞானத்தை, பரத்திலிருந்து வருகிறதான தெய்வீக ஞானத்தை இந்த வேத வசனம் நமக்கு கொடுக்கிறதாக காணப்படுகின்றது. இந்த வேதத்தை கிரமமாக வாசிக்கிறபடியினால, இந்த வேதத்தை கிரமமாக தியானிக்கிறபடியினால நமக்கு என்ன லாபம் என்று அநேகர் நினைக்கலாம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் 21 மற்றும் 22வது வசனத்தை கவனியுங்கள். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமை உள்ளதுமாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இந்த வேத வசனம்
நமக்குள்ளாய் இருக்கிறதான எல்லா விதமான அழுக்கையும் நீக்குகிற ஒரு குணம் கொண்டது. நமக்குள்ளாய் இருக்கிறதான கொடிய துர்குணத்தை அழித்து போட்டு தேவ சுபாவத்தை நமக்குள்ளாய் உண்டாக்குகிற வல்லமை இந்த வேத வசனத்திற்கு உண்டு. ஏன் பாவம் செய்கிறார்கள்? ஏன் துர்குணம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுகிறார்கள்? ஏனெனில் அவர்களுடைய வாழ்க்கையில கிரமமான தியானம் கிடையாது, வேத வசனம் கிடையாது. வேத வசனத்தை கிரமமாய் தியானிக்கும் பொழுது அந்த வசனம் நமக்குள்ளாய் இருக்கிறதான எல்லா அழுக்கையும் பாவத்தையும் வெளியே எடுத்து போடுகிறது. துர்குணத்தை நமக்குள்ளாக இருந்து விரட்டி அடிக்கிறது. நம்மை தேவ சுபாவம் உள்ள பிள்ளைகளாய் மாற்றுகிறது. அந்த வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது அது நம்முடைய இருதயத்தில் நாட்டப்படுகிறதாம். பாருங்க, வேத வசனத்தை வாயில் மட்டும் வாசிக்க கூடாது, இருதயத்தில் அதை நாட்டி வைக்க வேண்டும். அந்த வேத வசனத்தை இருதயத்தில் நாட்டும் பொழுது அது நம்முடைய அழுக்கையும் பாவத்தையும் சுத்திகரிப்பது மட்டுமல்ல, கொடிய துர்குணத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடித்து நம்மை புதிய மனிதனாய் மாட்டுகிறது மட்டுமல்ல, நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமையுள்ள வசனமாக அது மாறுகிறது. நம்முடைய ஆத்துமாவை ரட்சித்து தேவன் அண்டைக்கு கொண்டு போகிற வல்லமை இந்த தேவ வசனத்திற்கு உண்டு. ஆகவேதான் யாக்கோபு சொல்லுகிறார், இந்த வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள், சாந்தமாய் வாசியுங்கள், சாந்தமாய் தியானம் பண்ணுங்கள், சாந்தமாய் கேளுங்கள், சாந்தமாய் இந்த வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, இந்த வசனத்தை வீடுகளில் வைத்திருந்தும் கூட நாம் அதை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளாக, தியானம் செய்யாத பிள்ளைகளாக இருப்போமே, ஆனால் நாம் வஞ்சிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. சாத்தானுடைய ஒரு பெரிய சதி வேலை இந்த வசனத்தை வாசிக்காத படிக்கு இந்த வசனத்திலிருந்து நம்மை தூரமாக வைப்பதுதான் அவனுடைய பெரிய ஒரு வேலை. அதை அறிந்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ள இந்த வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கிரகிக்க வேண்டும், உள் மனதில் வைக்க வேண்டும். திருவசனத்தை கேட்கிற பிள்ளைகளாய் மட்டுமல்ல, அதன்படி செய்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். இயேசுவின் காலத்தில் இருந்த பரிசேயர்கள், சதிசேயர்கள் இந்த வசனத்தை மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாக மட்டுமே இருந்தார்கள். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து அவர்களை கடிந்து கொண்டார். நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், வசனத்தை பேசுகிறவர்களாய் அல்ல, வசனத்தின்படி வாழுகிறவர்களாய் மாறுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தின்படி நாம் வாழுவோமே ஆனால் அதன் மூலமாய் கிடைக்கக்கூடியதான சந்தோஷம், சமாதானம் மிக மிக பெரிதாக காணப்படும். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரத்தில் 10 மற்றும் 11வது வசனத்தில் ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. உடனே சகோதரர் ராத்திரி காலத்தில் பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். முதலாவதாக வேத வசனம் தெசலோனிக்கியா பட்டணத்திற்கு போனது. அடுத்தபடியாக பெரோயா பட்டணத்திற்கு அந்த வசனம் போனது. ஆனால் இந்த பெரோயா பட்டணத்தில் இருக்கிறதான ஜனங்கள் மனோவாஞ்சையாக தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டார்களாம். ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, வேத வசனத்தில் இப்படிப்பட்ட விலை உயர்ந்த பொக்கிஷமான காரியங்கள் இருக்கிறதா, வாழ்க்கைக்கு தேவையான இவ்வளவு மகிமையான காரியங்கள் இருக்கிறதா என்று சொல்லி தினந்தோறும் வேத வசனத்தை அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்களாம். அப்படி வாசித்ததினால, தியானம் செய்தபடியினால தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் அவர்கள் நற்குணசாலிகளாக மாறினார்களாம். இந்த வேதத்தை தியானிக்கும் பொழுது அது நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது மட்டுமல்ல, நம் கண்களை தெளிவிக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறது மட்டுமல்ல, நாம் பாவம் செய்யாதபடிக்கு நம்மை எச்சரிக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய குணத்துக்குள்ளாக, நம்முடைய சுபாவத்துக்குள்ளாக பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது.
இந்த வசனத்தை எந்த அளவுக்கு தியானம் பண்ணுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தை அணிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக மாற்றப்படுவோம். அன்பானவர்களே, நம்முடைய கரத்துல நம்முடைய வீடுகளில் இருக்கிறதான வேத புஸ்தகம், அழுக்கு படிந்த வேத புஸ்தகத்தை நாம் தட்டி எடுத்து தூசிகளை எல்லாம் அகற்றிவிட்டு அதை தினந்தோறும் கிரமமாய் ஆராய்ந்து பார்க்கிறதற்கு, தியானம் செய்கிறதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சத்திய வேத புஸ்தகம் எங்களுடைய வீடுகளிலே, எங்களுடைய கரங்களில் இருந்தும் நித்தியமாய் அதை நிதானமாய் தியானிக்காதபடியினால நாங்கள் அதை அறியாத பிள்ளைகளாய் காணப்படுகின்றோம். உம்முடைய வருகையிலே உம்முடைய வசனத்தை வாசிக்கிறவர்களும், உம்முடைய வசனத்தை கேட்டு இருதயத்தில் அதை வைக்கிறவர்களும், உம்முடைய வசனத்தின்படி வாழுகிறவர்களும் உமக்கு முன்பாக நிறுத்தப்படுவார்கள். ஆண்டவரே, எங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற, எங்கள் ஆத்மாவை ரட்சிக்கிற இந்த சத்திய வசனத்தை தினமும் தியானிக்கிறதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் கண்களை தெளிவிக்கிற இந்த வசனத்தை தியானம் பண்ணுகிறதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். நற்குணசாலிகளாய் எங்களை மாற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.